இந்த மாதம் நம்மை கர்த்தர் கழுதை போல மாற்றுகிறார். நீங்க ஸ்பெஷலா தான் இருக்க போறீங்க. 1000 ஜீவராசிகளா இருந்தாலும் இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை ஸ்பெஷலா தான். கர்த்தர் சமூகத்தை தவிர வேற யார் முன்னாடியும் உங்க கண்ணீர் சிந்தப்படக்கூடாது. கர்த்தர் சமூகத்தை தவிர வேற யார் முன்னாடியும் துக்க முகமா நீங்க இருந்துடக்கூடாது. கர்த்தர் சமூகத்தை தவிர வேற யார் முன்னாடியும் நீங்க கை ஏந்த கூடாது. கர்த்தர் சமூகத்தை தவிர வேற யார் முன்னாடியும் உங்க வேதனையை நீங்க கொட்டவே கூடாது. அப்படிதான் கர்த்தர் உங்களை வச்சிருப்பாரு. உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும், உங்களையே புதுப்பிக்கிற பலன். எப்படி கழுகுக்கு தன்னை புதுப்பிக்கிற பலனை கர்த்தர் அதுக்குள்ளேயே வச்சிருக்கிறாரோ, அந்த இறகுகள் எல்லாம் பிச்சு போடும்போது அதை தாங்கக்கூடிய வலியை கர்த்தர் கொடுக்கிறாரோ, நான் நம்புறேன் உங்களை உருவாக்கக்கூடிய அந்த பெரிய பிரசன்னத்தை கர்த்தர் உங்க மேலேயே வச்சிருக்கிறாரு. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழும்பி நிற்பான். நீங்க 7 தரம் அல்ல 70 முறை விழுந்தாலும் கர்த்தர் உங்களை திரும்ப நிற்க பண்ணுவார். 70 முறை தோற்று போனாலும் திரும்பவும் கர்த்தர்